28ஆம் அதிகாரம். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடி உண்டாக்குகிறான். கடக்கக்கூடாததும் நிலையாததுமான 6 எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றிப்போக பண்ணி செல்லுகிறான். பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழ் இடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போலிருக்கும். அதன் கல்லுகளில் இந்திரநீலம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான். கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான். மறைவிடத்திலிருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடமெது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. ஓப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடை ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடே கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். 29ஆம் அதிகாரம். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடிருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும். நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒடித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசிர்வாதம் என்மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன். நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பாணிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன்.
நான் அநியாயக்காரருடைய கடைவாய்ப் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். என் கூட்டிலே நான் ஜீவித்துப் போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருகப் பண்ணுவேன் என்றேன். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ரா முழுதும் தங்கியிருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புதுப்பெலன் கொண்டது. எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள். என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து, பின்மாரிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து நகைக்கும்போது அவர்கள் துணிகரங்கொள்ளவில்லை, என் முகக்கடையை மாறச் செய்யவும் இல்லை. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவைப் போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன். 30ஆம் அதிகாரம். இப்போதோ என்னிலும் இள வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடே வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். விருத்தாப்பியத்தினாலே பெலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது? குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாழும் வெறுமையுமான அந்தரவெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள். காட்டுப் பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது. அவர்கள் மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள். கள்ளனை துரத்துகிறது போல் கள்ளன் கள்ளன் என்று அவர்களை துரத்தி விட்டார்கள். அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளிலும் போய்க் குடியிருந்தார்கள். செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சொரிகளின் கீழ் ஒதுங்கினார்கள். அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களுமாயிருந்தார்கள். ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்பக் கூசாதிருக்கிறார்கள். நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியினால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள். வலது பாரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழப் பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள். என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை. பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள். பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது. அவைகள் காற்றைப் போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று. ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று. உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் அங்கியின் கழுத்து பட்டையைப் போல என்னை சுற்றி கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன். தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன். என்மேல் பாராமுகமாயிருக்கிறீர். என்மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர். உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் உருகிப்போக பண்ணுகிறீர். சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்புக் கொடுப்பீர் என்று அறிவேன். ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும், துன்னாளை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும், எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால், அவர் என் மனுவுக்கு இடங்கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது. உபத்திரவ நாட்கள் என்மேல் வந்தது. வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன். நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன். நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன். என் தோல் என்மேல் கருத்து போயிற்று. என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. என் சுரமண்டலம் புலம்பலாகவும்
என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. 31ஆம் அதிகாரம். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பதெப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரமச் செய்கைக்காரருக்கு ஆக்கினையுமல்லவோ கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ? நான் மாயையிலே நடந்தேனோ? என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று. சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டிக்கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. என் பயிர்கள் வேறற்று போகக் கடவது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம். அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும்போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால், தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினாரல்லவோ? ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினாரல்லவோ? எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்துப்போக பண்ணி, தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? என் சிறுவயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாகு கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது, அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும், ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால், என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. தேவன் ஆக்கினையிடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்க கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாயிருந்தது. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து, நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி, என் மனம் இரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்திலிருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ? அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்லார்களோ? பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை. வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். நான் ஆதாமைப் போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ? திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினாலாவது, இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதினாலாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ? ஆ, என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதிக் கொடுக்கவும் எனக்கு விருப்பமுண்டு. அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்துக் கொள்வேனே. அவனுக்கு நான் என் நடைகளை தொகை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவைப் போல அவனிடத்தில் போவேன். எனக்கு விரோதமாக என் காணி பூமி கூப்பிடுகிறதும்
அதன் படைச்சால்கள் கூட அழுகிறதும், கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினதும் உண்டானால், அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைக்கக் கடவது என்றான். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. 32ஆம் அதிகாரம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகெயேலின் குமாரன் எலிகூவுக்கு கோபம் மூண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவனென்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் மூண்டது. அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களானபடியினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடிந்து தீரு மட்டும் காத்திருந்தான். அந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. ஆதலால் பரகெயேலின் குமாரன் எலிகு எனும் பூசியின் பிரதியுத்தரமாக, நான் இள வயதுள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். இதோ உங்கள் வசனங்கள் முடியுமட்டும் காத்திருந்தேன். நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடுமட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். நான் உங்கள் சொல்லை கவனித்தேன். ஆனாலும் இதோ உங்களில் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் சொல்லுகிறவனில்லை. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். மனுஷன் அல்ல, தேவனே அவரை ஜெயங்கொள்ள வேண்டும். அவர் என்னை பார்த்து பேசினதில்லை. நீங்கள் சொன்ன வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்வதும் இல்லை. அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்தரம் சொல்லாதிருக்கிறார்கள். அவர்களுக்கு பேச்சு அற்று போயிற்று. அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன். ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமல் இருந்தபடியினால் நானும் பிரதியுத்தரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன். நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. என் உள்ளத்திலுள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து புது துருத்திகளை முதலாய் பீரப் பண்ணுகிற புது ரசத்தை போலிருக்கிறது. நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன். என் உதடுகளை திறந்து பிரதியுத்தரம் சொல்லுவேன். நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. நான் இச்சகம் பேச அறியேன். பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாய் என்னை எடுத்துக்கொள்வார். 33ஆம் அதிகாரம். யோபே, என் நியாயங்களைக் கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடும். இதோ என் வாயை இப்போது திறந்தேன். என் வாயிலிருக்கிற என் நாவானது பேசும். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும். நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். இதோ உம்மைப் போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்கத் தேவையில்லை. என் கை உம்மேல் பாரமாயிருக்க மாட்டாது. நான் காதார கேட்க நீர் சொன்னதும் எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால், நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமமில்லை. இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார். என்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி என் நடைகளையெல்லாம் காவல்படுத்துகிறார் என்று சொன்னீர். இதிலே நீர் நீதியுள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாகச் சொல்லுகிறேன். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார்.
அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடே ஏன் வழக்காடுகிறீர்? தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவரல்லவே. கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாயிருந்தாரேயாகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் பால வயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாயிருக்கவில்லை. என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை இரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளையெல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். யோபே, நீர் கவனித்து என் சொல்லை கேளும். நான் பேசப்போகிறேன், நீர் மௌனமாயிரும். சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததேயானால் எனக்கு மறு உத்தரவு கொடும். நீர் பேசும், உம்மை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசையுண்டு. ஒன்றும் இல்லாதிருந்ததேயாகில் நீர் என் சொல்லை கேளும், மௌனமாயிரும், நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன் என்றான்.